கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வசனத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு நீ என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் வல்லமையாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான ஒரு வசனத்திலே உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படிக்கு எழுந்திருப்பார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தை தொட்ட ஒரு வார்த்தை, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். வார்த்தை என் உள்ளத்தை தொட ஆரம்பித்தது. அனைவருக்கும் தெரியும், தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருப்பார். தேவ சபையில ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற தேவன் இந்த நாட்களிலே உங்கள் மேல் மனதுருகும்படிக்கும் ஆண்டவர் எழுந்திருப்பார் என்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவினுடைய மனதுருக்கத்தை ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவர் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டது. 7 இடங்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, மேய்ப்பன் இல்லாத ஆட்டின் மேலே அவர் மனதுருகினார். தொய்ந்து போன மனுஷர்கள் மேலே அவர் மனதுருகினார். சிதறப்பட்ட ஜனங்களை கண்ட பொழுது ஆண்டவர் இயேசு மனதுருகினார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும் போது அவர் மனதுருகுவார். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை எல்லாவற்றையும் விட்டு திரும்பும் பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேலே மனதுருகுவார். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தங்கள் நெருக்கத்தின் வேளைகளிலே, பிரச்சனையின் வேளைகளிலே, வியாதியின் வேளையிலே, போராட்டங்களின் வேளையிலே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி எவர்கள் கூப்பிடுகிறார்களோ
அவர்கள் மேலெல்லாம் ஆண்டவர் மனதுருகுவார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அதை பார்க்க முடியும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கணவனையும் மனைவியும் இழந்துவிட்ட ஒரு சகோதரி அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் அங்கே மனதுருகினார் என்று சொல்லப்பட்டது. 7 இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கத்தை பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதுருகினாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. அங்கெல்லாம் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டது. குருடர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய மனதுருக்கம் அங்கே இறங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய மனதுருக்கம் இறங்கின பொழுதுதான் அந்த குருடர்களின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்படும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தார். எரிகோ பட்டணம் அது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம். வீதிகள் எல்லாம் பெரிய பெரிய அளவிலாக இருக்கும். அந்த ரோடுகளின் அருகாமையிலே நல்ல மரங்கள் நடப்பட்டது. அதிகமாக ஒலிவ மரங்களும் அத்தி மரங்களும் நடப்பட்டது. அந்த மரங்களின் அருகே அமர்ந்துதான் இந்த பிச்சை எடுக்கிறவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். இதனுடைய வழக்கமாவே இருக்கும். இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் பெரிய மதில்கள் எழுப்பப்பட்ட ஒரு இடம். இந்த யோசுவா காலத்திலே நாம் அதை பார்க்க முடியும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே எரிகோ சுற்றிலும் பெரிய மதில்கள் எழுப்பப்பட்டது. அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகள் அவருடைய கலாசாலை அங்கதான் இருந்தது என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும். தீர்க்கதரிசியினுடைய கலாசாலைகள் அடிக்கிற இடங்கள். நல்ல பேருந்து மரப்பட்டணம், நல்ல பேரிச்ச பழங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், லேவியர்கள் தங்கியிருந்த ஒரு பட்டணம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு விசேஷமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாய் அங்கே கடந்து போகிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 34 வசனங்களை நாம் அதை பார்த்தால் அதை நாம் அறிய முடியும். இயேசு அங்கே வந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அங்கே வந்து கொண்டிருக்கிற வேளையில அங்கே இருந்த குருடர்களுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. திரளான சத்தம் கேட்டு, என்ன ஒரு திரள் கூட்டம் வருகிறதே,
இதனுடைய முகாந்திரம் என்ன என்று அவர்கள் கண் தெரியாத அந்த குருடர்கள் கேட்கிறார். அழுகாமல் இருக்கிறவன சொல்றாங்க, இயேசு வருகிறார், தாவீதின் குமாரன் இயேசு வருகிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கிறார். அவன் கேட்கிறார். கேட்ட மாத்திரத்திலே, இயேசு வருகிறார் என்று கேட்ட மாத்திரத்திலே என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தார். நேற்று வரைக்கும் ஏதாயிலும் எனக்கு பிச்சை தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்த அந்த குருடர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அநேகரிடத்திலே கையேந்தி நின்ற அருமையான அந்த குருடர்கள் இயேசு வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட ஆரம்பித்தார். சத்தமிட ஆரம்பித்த பொழுது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். எல்லாம் அதட்டுறாங்க. எதுக்கு கத்துற? ஏன் கத்துற? அவர்கள் அந்த அதட்டல சத்தத்தை கேட்டு அமைதியாக இருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம் சொல்கிறது, அநேகர் அதட்டினார்களாம். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, எல்லாரும் அதட்டினாங்க. ஏன்னா ஒரு பெருந்திரள் கூட்டம், சீசர்கள் வருகிறார்கள், யூதர்கள் வருகிறார்கள், ஜனங்கள் வருகிறார்கள், பெரிய திரள் கூட்டமே வருகிறது. அவர்களை நோக்கி இவர்கள் பிச்சை கேட்ட பொழுது ஒருவரும் அவர்களை அதட்டவில்லை. அவர்களிடத்தில் உதவி கேட்ட பொழுது ஒருவரும் அவர்களை அதட்டவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே தங்களுடைய உதவியை கேட்கும்படியாய் அவர்கள் சத்தத்தை உயர்த்திய போது அங்கே இருக்கிறவர்கள் அதட்டினார். லூக்கா 18:38 சொல்லுகிறது, முன்னால் நடக்கிறவன் அதட்டான், பின்னால் நடக்கிறவன் அதட்டான். ஆனால் இவர்கள் அதட்டுகிறார்கள் என்று சொல்லி அமைதியாக இருக்கவில்லை. அவருடைய உள்ளத்திலே ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் என்றால், இத்தனை நாள் மனிதனுடைய உதவியை கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டோம். இத்தனை நாட்களும் பிரபுக்களை நம்பி வாழ்ந்திருக்கிறோம். நமக்கு யாராக வாழ்வாதற்கு உதவி செய்வார்கள் இந்த மனிதர்களையே நம்பி வாழ்ந்துட்டோம். இனி இப்படி இருக்கக்கூடாது. இவர்களால் தங்களுடைய வாழ்வாதாரங்களை கொடுத்து தான் போஷிக்க முடியுமே தவிர நம்முடைய குருடாய் இருக்கக்கூடிய இந்த கண்களுக்கு வெளிச்சத்தை இவர்களால் கொடுக்க முடியாது. அது தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசத்திலே அவர்கள் இயேசுவே தாவீதின் குமாரனை என்று அறிக்கை எடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் வாழ்க்கையில அன்றாட தேவைகள் இருந்தது. அவர்களுக்கு தேவையான பணம் அவர்கிட்ட இருந்தது. அவர்களை போஷிக்கிற அளவுக்கு தேவைக்கு ஏற்ப அவரிடத்திலே ஐஸ்வர்யம் இருந்தது. உலகில் என்றால் அவர் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு சட்டம் உண்டு. ஆகையினாலே அந்த தொழிலை பண்ணி கொண்டிருக்கிறார். உள்ளத்துல என்ன ஒரு காரியம் என்றால், இயேசுவை நோக்கி கூப்பிடுறோம். அந்த இயேசு நிச்சயமாய் இருளான கண்களில் இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். அது மாத்திரமில்லை, இதுவரைக்கும் நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன், மற்றவங்கிட்ட கையை நீட்டி வாங்கி கொண்டிருந்தேன். ஆண்டவரின் கண்களை திறப்பார் என்றார். இனி நானும் கொடுக்கிறவனாய் மாறுவேன்.
நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன். இதுவரைக்கும் மனிதர்களை நம்பியே கையேந்தி வாங்கி கொண்டிருந்த என் வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார் என்றார். நான் கொடுக்கிறவனாய் மாறுவேன். எனக்கு உண்மையான தேவ சொன்னமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்றும் அநேகர் மற்றவருடைய உதவியை நம்பியே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். சொந்தங்கள் இவர்கள் ஏதாவது பணம் கொடுப்பார்கள், இவர்கள் ஏதாவது என் தேவையை சந்திப்பார்கள் என்று சொல்லி தங்களுடைய நண்பர்களையும் சார்ந்திருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. உறவுகளை நம்பி வாழ்கிற பிள்ளைகளும் உண்டு. இப்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குருடர்களை போல தங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு எவ்விதமாய் அந்த குருடர்கள் தங்கள் வாழ்க்கையில இனி வாங்குகிறவனாக அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து நான் எல்லாவற்றையும் பெற்று நான் கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் வந்த பொழுது தேவன் அவர்களை பார்த்தார். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு மனதுருகினார். ஏன் அந்த மனதுருக்கம் என்றால், இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த மனிதர்களையே நம்பி வாழ்ந்துட்டேன், இவங்க பேர சொல்லியே கூப்பிட்டு வாழ்ந்துட்டேன், இனிமேல் இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை, நான் உண்மை நம்பி வாழ்வேன். நான் உண்மை நம்பி வாழும் பொழுது, உண்மை நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, இனி ஒருபோதும் நான் வாங்குகிறவனாக அல்ல, நான் கொடுக்கிறவனாய் மாறுவேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார். மரண இருளின் திசையில் இருக்குபவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொன்னது போல இந்த இருளின் அதிகாரத்துக்குள் அவன் சிக்கியிருந்தான். வெளிச்சம் தெரியாது. இன்னைக்கு நாம் பார்க்கிற கலர் கலர் லைட்ஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது. என்னென்ன காரியங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. காரணம், அவன் மேல் இருள் இருந்தது. அந்த இருளுக்குரிய காரியங்கள், அதிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். அந்த இருள் இருந்ததுனாலதான் அவன் மற்றவர்களை நம்பி வாழ்ந்திருக்கிறான். கண்களை இருள், வெளிச்சம் பார்க்கல, உலகத்தை பார்க்கல, கண்ணுல ஒளி இல்லை, கண்ணு குழாய் இருப்பதுனாலதான் அவன் வாழ்ந்தான், மற்றவர்கள் நம்பி வாழ்ந்தான். எப்போ ஆண்டவர் கண்ணை கொடுத்துட்டாருன்னா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா, மற்றவரை நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி வாழ முடியும் என்ற உணர்வு அவனுக்குள் வந்த பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட இருளின் அதிகாரங்களிலே நாம் சிக்கி இருக்கலாம். இருளின் அதிகாரத்துக்குள்ளே நீங்க சிக்கி இருக்கலாம். இருளின் அதிகார செயல்பாடுகள் உன்னை மற்றவர்களை நம்பியே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் ஒரு இடத்திலே உதவி கேட்டே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு உண்மையான சகோதரனே, சகோதரியே, நீ எப்பொழுது மற்றவருடைய உதவியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதே ஒன்றை புரிந்து கொள், நீ இன்னும் இருளின் அதிகாரத்துக்குள் இருக்கிறாய். இருளின் அதிகாரத்தினுடைய செயல்பாடுகள் இருப்பதனாலதான் நீ உதவி கேட்டு அலைகிறாய். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தர் உன்னை கொடுக்கிறவனாய் மாற்றப் போகிறார். எப்பொழுது தெரியுமா? இயேசுடைய மனது பார்த்து மனது இருக்கிட்டார். ஐயோ, என் பிள்ளை இருளின் அதிகாரத்தில் சிக்கி இருக்கிறார் என்று சொல்லி இயேசு மனதுருகினார். அவனுடைய மனதுருக்கம் அவன் மேல் வந்த போதுதான் அந்த மனதுருக்கத்தின் வல்லமை இயேசுவின் அருகே அவனை வரவழைத்தது.
கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ற, ஆண்டவரே என் கண்களை திறக்க வேண்டும். கதறினார். ஆண்டவர் இயேசு அவருடைய மனதுருக்கத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்து அவன் மேல் மனதுருகினதினாலதான் இந்த மனதுருக்கத்தின் வல்லமை அவன் மேல் இறங்கி கண்களுக்கு பார்வை கொடுக்கிறதா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உடைய மனதுருக்கும் தேவை என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்தீர்கள் என்றால், இதுவரைக்கும் கையேந்தி கொண்டிருந்த உங்களை எவ்விதமாய் அந்த குருடன் மற்றொருடத்திலே கையேந்தி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய வாழ்க்கை பாதையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் கொடுத்ததோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தை அதுதான். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். காரணம், அவர் எழுந்திருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் இயேசுவை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிடுகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி எனக்கு இறங்குவார் என்று சொல்லப்பட்டது. துதிக்கு பாத்திரர் அவர்தான். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராய் இருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடு. இரவும் பகலும் தேவ சமூகத்திலே உன் இருதயத்தை தாரையாய் ஊற்றிவிடு. அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாயிரு. ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய என் பிள்ளைகளின் மேலே அவர் நீடிய பொறுமையாயிருந்து அவர் நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை இரவு முழுவதும் நீ கூப்பிடலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே பகல்ல கூப்பிடுறீங்க, இரவுல கூப்பிடுறீங்க. இரவும் பகலும் கூப்பிடுகிற ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்வார். காரணம், இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம் உண்மையில் இறங்க ஆரம்பிக்கும். மனதுருக்கம் இறங்கும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட ஆண்டவர் இயேசு மனதுருகி ஆகாரம் கொடுக்கிறார் என்றால், சங்கீதம் 147:9 அப்படி பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே மனதுருகுவார். நிச்சயமாய் அவர் மனதுருகுவார். அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் இறங்கி வரும். எந்த ஒரு மாற்றமே இல்லை. 1919ஆவது ஆண்டிலே ஜூலை 15ஆம் தேதி நேபாள் என்ற ஒரு இடத்திலே, நேபாளை சேர்ந்த ஒரு பகுதியாகிய ஒரு காந்தஸ்ரீ என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே அருமையான பிரதர் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் மேல் மிகுந்த கோபம் கொண்டவர்களாய் அவரை தாக்க முற்பட்டார்கள். அநேகரை தாக்கினார்கள். அந்த தாக்கத்தினாலே அவர் சரீரம் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தது. அந்த தாக்கத்தினாலே அவர் கை கால்கள் எல்லாம் சோர்வுற்று போய்விட்டதா. அடித்து அவரை தூக்கி ஊருக்கு வெளியே எறிந்து விட்டார். மிகுந்த
மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறார். பசி மயக்கம் வேற, சரியா தூக்கமும் இல்லாத ஒரு நிலை, கைகள் கால்கள் எல்லாம் சோர்வுற்ற ஒரு நிலை. ஏதோ ஒரு வியாதியினுடைய தாக்கம் இருக்கிறது போல ஒரு உணர்வு வந்ததா. மிகுந்த சோர்வுற்றவர் அவர் கிடந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை பார்த்த ஒரு சிலர் அந்த நிலையிலும் கூட அவர்கள் மேல் மனதுருகாதபடிக்கு அவரை கொண்டு போய் மரத்திலே வைத்து கயிறை வைத்து கட்டினார்கள். அவர் இன்னும் துவண்டு போய்விட்டார். மனங்கசந்த நிலை, கண்ணீரோடு கூட இருக்கிறார். சரீரமெல்லாம் கட்டு விட்டது போல அவ்வளவு பலவீனத்திலே அவர் இருந்தபோது அவர் அப்படியே கண்களை மூடி செபித்தார். ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இயேசுவே, உடைய வார்த்தையை கேட்டு தானே பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் இந்த ஜனங்கள் என்னை தண்டித்து இருக்கிறார்கள். நான் சோர்வுற்ற நிலையிலே இருக்கிறேன், பலவீனமாய் இருக்கிறேன். இதோ என் உதடுகள் காய்ந்து போன ஒரு நிலை, தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறேன். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம் அவர் மேல் அப்படியே இறங்கி வந்ததா. ஆண்டவர் இயேசுவினுடைய மனதுருக்கம் அவர் மேல் அப்படியே இறங்கி, எவ்விதமாய் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல, ஆற்றுவது போல அவருக்குள் அந்த ஒரு உணர்வு வர ஆரம்பித்ததா. எங்கெல்லாம் அவருடைய சரீரம் வேதனைப்பட்டதோ, கைகளில் எழுந்த பட்ட வேதனை, இந்த தோள்களில் இருந்து விரல் வரைக்கும் பட்ட வேதனை அப்படியே மாற ஆரம்பித்ததா. 2 கைகளிலும் கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் இறங்கியது. சொல்லும்போது, இயேசுவனுடைய மனதுருக்கம் என் கரங்களின் மேல் இறங்கினது. என் சரீரத்தில் உள்ள அத்தனை பலவீனங்களும் அந்த மனதுருக்கம் அப்படியே எடுத்து விடுகிறதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். எழுதியிருக்கிறார், புத்தகத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்தின் வல்லமை இந்த சரீரத்தில் இருந்த அந்த சோர்வுகளை மாற்றியது, பலவீனங்களை மாற்றியது, அந்த வியாதியை மாற்றியது. எலும்புகளுக்கெல்லாம் ஒரு புதிய பலனை அந்த மனதுருக்கம் கொண்டு வந்ததா. அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டுகள் தானாக அறுபட்டதா. அறுபட்ட பொழுது ஒரு கரம் வந்து அவரை தொட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அப்பமும் தண்ணீரும் இருந்ததா. இதை புசிக்க சொன்னதா. உடனே அவர் அப்பத்தை எடுத்து புசித்தார், தண்ணீரை எடுத்து குடித்தார். ஒரு சரீரத்தில் இருந்த, ஒரு சரீரத்தை தாக்கின வேதனைகள் எல்லாம் மாறியது. ஒரு சரீரத்தை தாக்கின வியாதியின் வல்லமையும் அவரை விட்டு வெளியேறியது. உடனே எழுந்து திரும்பவும் போய் தன்னுடைய ஊழியத்தை, பணியை துவங்கினார் என்று சொல்லப்பட்டது. எனக்கருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கருமையான சகோதரிய சகோதரன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலங்கள், கோவிட்-19 காலங்கள், எங்கு பார்த்தாலும் இந்த கொள்ளை நோயினுடைய காரியங்கள் செயல்பட்டு, ஒருவேளை எனக்கும் இந்த தாக்கம் வந்துடுமோ என்று நீ பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வியாதியினால் தாக்கப்பட்ட ஒரு நிலையிலும் கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
நீ ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயானால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே நான் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கதறுவீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் உங்களை தேடி வரும். நிச்சயமாய் சொல்லுவேன், அவருடைய மனதுருக்கம் இன்று வந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பா. எழுந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீ கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார், அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் அப்படியே நிச்சயமாய் இறங்கும். மனதுருக்கம் இறங்கி வியாதியின் வல்லமையிலிருந்து அந்த மனதுருக்கம் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். நிச்சயமாய் விடுதலை கொடுக்கும். எவ்விதமாய் இயேசுடைய மனதுருக்கம் இறங்கி அருமையான சாது சுந்தர் சிங் ஐயா அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, இயேசுடைய மனதுருக்கம் இறங்கி குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது போல, நிச்சயமாய் உங்களுக்கும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே எனக்கு இறங்கு. இது சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் இருதயம் தொய்ந்து போய் இருக்கிறது. சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. சங்கீதம் 147 சங்கீதம் 7வது வசனத்திலே, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லுவார். அவருடைய ஆவி தொய்ந்து போய் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளின் மேலும் தொய்ந்து போய் இருக்கிறவர்கள் மேலும் இயேசு மனதுருகுவார். அவர் சொல்லும்போது, நான் தொய்ந்து போயிருக்கேன், ஆவி தொய்ந்து போயிருக்கிறது, ஆவி தொய்ந்து போன ஒரு நிலை. அது மாத்திரமல்ல, நான் குழியில் இறங்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு. வார்த்தை வாசிக்கும் பொழுது இன்னைக்கு நம்மளும் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் டிவி சேனல்களையும் நியூஸ் சேனல்களையும் பார்க்கிற காரியம், அநேக பிரேத குழிகளிலே பிரேதங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக குழிகளை பார்க்கும்போது இத்தனை ஜனங்கள் இந்த கொடுமையான வியாதியின் தாக்கத்தினாலே போடப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது நம் ஆவி தொய்ந்து போகிற ஒரு நிலை. ஒருவேளை எனக்கும் இது வந்துடுமோ, அந்த 2ஆம் அலைக்குரிய அந்த கோவிட்-19 சிம்டம்ஸ், அந்த சொல்லக்கூடிய ஏதாயிலும் ஒன்று வந்தால் கூட உடனே நமக்குள்ளே ஒரு பயம், ஆவி தொய்ந்து போகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லும்போது சொல்றான், என் ஆவி தொய்ந்து போகிறது, குழியில் இறங்குறவர்களுக்கு அவர்களோடு கூட ஒப்பாகாதபடிக்கு. அதுபோல நான் ஒப்பாயிருவேனோ. அதுபோல நீங்க குழியில் இறக்கிற ஒவ்வொரு சரீரங்களை பார்க்கும் பொழுதும் ஆவி தொய்ந்து போன நிலை, தொய்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து, அந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதா? பயப்படாதீங்க. அது நிமித்தம் ஆவி தொய்ந்து போன நிலையில இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் கொடுக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே வேத வசனம் சொன்னபடி இயேசு மனதுருகினார். உண்மையில் மனதுருகுவார். உண்மையில் நிச்சயமே மனதுருகுவார். யோபு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் வாழ்க்கையிலே அவ்வளவு செல்வ செழிப்பு சீமானாய் இருந்தார்.
ஆனால் அவன் வாழ்க்கையில எல்லாம் இழந்தான். ஒவ்வொன்றா இழந்த பொழுது அவனுக்குள்ளே அவன் சரீரத்தில் ஒரு கொடிய நோய் அவனை பிடித்தது. இந்த கொடிய நோயின் தாக்கத்தினாலே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஓடை எடுத்து சரீரத்திலே சுரண்டி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் மனைவிக்கு என் சுவாசம் வேறுபட்டு இருக்கிறது. அவன் சரீரத்தில் அந்த நோய் தாக்கத்தை பார்த்த உடனே தூரத்திலே நிற்கிறார்கள். தன்னோடு கூட பழகிய நண்பர்கள், உறவுகள், பிறப்புகள் எல்லாரும் தூரத்திலே நிற்கி எள்ளி நகையாடுகிற ஒரு நிலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த நோய். ஆண்டவரே என்று சொல்லி அவன் அழைத்த போது ஆண்டவர் இயேசு அவன் மேல் இறங்கினார். அவன் கூக்குகளை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அதுபோல ஒருவேளை அந்த காரியங்கள், இந்த கோவிட்-19 காரியங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. அதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாக்கத்திலே ஒருவேளை இருந்தாலும் நீ பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த வேதம் சொல்லுவது உண்மை. நீ அவரை நோக்கி கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. இஸ்ரவேல் ஜனங்கள் சர்ப்பம் கடித்தப்பட்ட போது இதோ கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். இதுபோல ஆண்டவர் இயேசுவை நோக்கிப்பார். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறார், பாதாளத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறார். வீட்டிலிருந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் அழைக்கும் பொழுது மனதிற்கு நிச்சயமாக இறங்கி வரும். இறங்கி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். நிச்சயமா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை அந்த மனதிற்கும் கொடுக்கும். அதுக்காகவே அவர் எழுந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் செல்வோம். பரலோக பிதாவே, தர்மையான செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பிள்ளைகளுக்காக நான் செல்கிறேன். அநேக துக்கத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு கூட பாதத்திலே அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வியாதியினுடைய தாக்கம் என்னை இனிமேல் வந்துவிடுமோ என்று பயந்த நிலையில் கூட இருக்கலாம். இயேசுவே, இந்த வேளையிலே அருமையான பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவே, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கு அப்படியே இறங்கும்படி நான் செபிக்கிறேன். மனதுருகிற தேவன் அல்லவா? திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகின தெய்வம் அல்லவா? தொய்ந்து போன ஆத்துமாக்களை கண்ட பொழுது மனதிருக்கிற தேவன் அல்லவா? உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீ மனதிருக்கிற தேவன் அல்லவா? வியாதி வேளையில, நெருக்கத்தின் வேளையில, பண கஷ்டங்களின் வேளையில ஆண்டவரே நான் எவ்விதம் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தன் சூழ்நிலை மாறப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விசை நீ உடைய மனதுருக்கத்தை கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நோக்கி கூப்பிடுகிற அருமையான பிள்ளைகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்னது போது நோக்கி கூப்பிடுகிற அருமையான பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் மனதிற்கு அப்படியே இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், உடைய கணவர்களையும், பிள்ளைகளையும், தங்கள் தங்கள் வீடுகளையும் பாதுகாக்கும்படி நான் செபிக்கிறேன். எத்தனையோ ஒரு வியாதியோடு கூட அமர்ந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட அமர்ந்திருக்கலாம். ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஒரு அற்புதத்தின் கரை இறங்கி, என் மனதுருக்கத்தின் வல்லமை இறங்கி ஆண்டவரே கண்ணீர்களை துடைக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை இறங்கும்படி செபிக்கிறேன். புதிய பலத்தினால இடை கட்டும்படி செபிக்கிறேன்.
சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன். பலத்தினாலே இடைக்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அல்லவா? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண செய்யும்படி செபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே போவலி என்று அர்த்தப்பட்டது. பரிபூர்ண சுகத்தினாலே நிரப்ப பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.